குட் மார்னிங் டீச்சர். இப்போ விவிஎம் எக்ஸாமோட மார்க் எக்ஸாம் போயிட்டுருக்கு. இந்த மார்க் எக்ஸாமுக்கு பசங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம ஸ்கூலில் என்ன கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள் ஸ்கூல்லன்னா. ஏன் அப்படின்னா உங்கள் ஃபஸ்ட்டு எப்படி அதை எடுக்கிறதுன்னு சொல்லிடுறேன். உங்கள் ஸ்கூலோட டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. உங்கள் ஸ்கூல் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் ஸ்டூடெண்ட்ஸில் வியூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த வியூ ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூல்லேருந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணியிருக்கீங்களோ எல்லாரோட நேமும் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது காலம் இருக்கும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே கொடுத்தாகணும். ஏன் நம்ம ஸ்கூல்லேருந்து கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷன் போடும்போது இண்டிவிஜுவல் ஸ்கூலோட மெயிலில் இந்த ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்களுக்கே போயிடும். நீங்கள் உங்கள் ஸ்கூல் ஃபோன் நம்பரும் ஸ்கூல் மெயில் ஐடி கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்கூல்லேருந்தால் நீங்கள் அவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் உங்கள் ஸ்கூலில் உள்ள எல்லா அந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுத்து அவங்கள எழுத சொல்லுங்கள். தேங்க்யூ.